பாருங்கள், இன்றைக்கி கேரட் தோசை ஊற்ற போகிறோம். கேரட் தோசை கேரட் சாப்பிடாது, இப்படி தோசையில் போட்டால் சாப்பிட்ருவாங்க. கேரட் போட்டு கொஞ்சோண்டு வெங்காயம், இதுக்கு அடுத்து இதுக்கு மேலே பாருங்கள், கொஞ்சம் லேசாக மிளகு தூள் போட்டுக்கிறோம். போட்டுட்டு இதுக்கு மேலே நம்ம எண்ணெய் கொஞ்சம் ஊற்றும். இதை அப்படியே மூடி வச்சு கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம எடுத்துடணும். இந்த தோசையை விரும்பி சாப்பிடுவாங்க பிள்ளைய. பாருங்கள், நல்லா வெந்துருச்சு கேரட் தோசை. அதிகமாக எண்ணெய் ஊற்றினாலும் ஊற்றலாம். நாங்கள் கொலஸ்ட்ரால் வந்துடும் நினச்சிட்டு எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக வைப்பீங்க. இது பெரியவங்க பையனுக்கு சொல்கிறோம். சின்ன பிள்ளைகளுக்கு கொஞ்சம் நிறைய எண்ணெய் கூட ஊற்றிக்கலாம், நெய் கூட ஊற்றிக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கேரட் ஒரு பிள்ளைலாம் சாப்பிட மாட்டாங்க. எங்கள் பையன் கூட கேரட் வஞ்சமாக எங்களுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே தோசையில் போட்டு கொடுத்தா நல்லா பிரியமாக, அது பார்க்குறதுக்கு அவங்களுக்கு வித்தியாசமாக தெரியுமில்ல, சாப்பிட்டுக்குவாங்க. பாருங்கள், இப்போ ஆனியன் தோசை மட்டும் ஊற்ற போகிறோம். எல்லாத்துக்குமே நம்ம கொஞ்சம் மிளகு போட்டால் நல்லது. நம்ம தொண்டைக்கிட்ட சளி இருக்க மாதிரி இருக்கும். சளிக்கெல்லாம் இந்த மிளகு நல்லது. மிளகுல கூட சத்து இருக்குது நிறையா. இதை நம்ம மூடி வச்சுக்கலாம். பாருங்கள், வெங்காய தோசை ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு தக்காளி சட்னி, நம்ம தேங்காய் சட்னி சாப்பிட்டா சுவையாக இருக்கும். வெங்காய தோசைக்கு தக்காளி சட்னி, தேங்காய் சட்னிங்க சுவையாக இருக்கும்.